அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தம் என்றால் என்ன? இதை பற்றி பார்ப்போம். ஐம்புலன்கள் மூலமாக அனுபவிக்கின்ற எல்லா வகையான உணர்வுக்கும் பெயர் சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சி. உடல் ஆரோக்கியம் மூலமாக அனுபவிப்பதும், செல்வத்தின் மூலமாக, உறவுகளின் மூலமாக, பதவிகள் மூலமாக, இதற்கு பெயர் சந்தோஷம் என்று சொல்கின்றேன். ஆனந்தம் என்பது இவை அனைத்திற்கும் சம்பந்தமில்லாத, தொடர்பில்லாத உள்ளுலகம் என்பது ஆன்மாவை சார்ந்து, உயிரை சார்ந்து, இருப்பை சார்ந்து இருக்கக்கூடிய உணர்வு ஆனந்தம். இந்த ஆனந்தம் எப்பொழுதுமே நமக்குள், உள்ளுக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த ஆனந்தத்தை உணர்வதற்கான வழி, நேரடியான வழி தியானம். இந்த ஆனந்தத்தை ஏன் உணர வேண்டும் என்று சொல்கின்றேன் என்றால், ஆனந்தத்தில் தான் திருப்தி என்கின்ற தன்மை ஏற்படுகின்றது. ஆனந்தத்திலிருந்து வாழ்க்கையை அணுகினால் ஒவ்வொரு செயலும் திருப்தி தன்மையிலேயே முடியும். ஆனந்த சிந்தனை, ஆனந்த செயல், ஆனந்த உணர்வு. சிம்பிளா சொல்லணும்னா வாழ்க்கையில் போராட்டம் இருக்காது. ஆனந்தம் பரிபூரணத்தை தந்து, நிறைவுத்தன்மையை தந்து, ஆத்ம நிறைவுத்தன்மையை உணர வைத்து வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்ந்தோன் என்கின்ற பரிபூரணத்தை தருகின்றது. போராட்டமில்லாத வாழ்க்கை. ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றிகள்.